Hello everyone, I'm Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/2/2025 சண்டே மார்னிங் ஒரு 8 o'clock இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025ல் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் போனஸ் மார்க்கும் இந்த போனஸ் மார்க்குக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போனஸ் மார்க் இஷ்யூஸ் தான் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. ஸோ இந்த போனஸ் மார்க்குனா என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட் யூஜி 2025ல் இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கிளியராக கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2025 தொடர்பாக நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லாஸ்ட் டேட், அதாவது டே 1லேருந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மார்ச் 2026 நெக்ஸ்ட் இயர் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளிகேஷன் போடுற டே 1 இன்றைக்கி நீங்கள் போடுறீங்கன்னா இப்போ இருந்து நீட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா எல்லா கவுன்சிலிங்லையும் கலந்துக்கிட்டு அட்மிஷன் எல்லாம் முடித்து அட்மிஷனில் நீங்கள் என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஃபைனலாக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் டோட்டல் பேக்கேஜில் இதெல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 17ல் இந்த போனஸ் ரூல்ஸை பற்றி கிளியராக கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் டு நோட். பேஜ் நம்பர் 17 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் அ கொஸ்டின் த கேண்டிடேட்ஸ் நீட் டு சூஸ் ஒன் ஆப்ஷன் corresponding to the correct answer or most appropriate answer. Marking will be done as per the following criteria. கரெக்ட் ஆன்சராக இருந்ததுன்னா +4 மார்க், தவறான கேள்விக்கு -1 மார்க், அன்ஆன்சர்டு கொஸ்டின் அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 18ல் while every effort will be made to ensure that each question has unique answer. In case it is found that a question has more than one option, it will be dealt with the following manner. அப்போது ஒரு கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான விடை இருக்கும் பட்சத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதிகள் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் to be correct, then 4 marks, அதாவது +4 marks will be awarded to only those who have marked any of the correct option. இப்போது உதாரணத்துக்கு கொஸ்டின் நம்பர் 9 நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏவும் கரெக்டு ஆப்ஷன் சியும் கரெக்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை NTL இருக்கிற அந்த பேனல் அதை டிசைட் பண்ணுவாங்க. அப்படி டிசைட் பண்ணிவிட்டு அது சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேள்வியை அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஏ ஆப்ஷன் போட்டவங்களுக்கும் சி ஆப்ஷன் போட்டவங்களுக்கும் +4 மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பிஓ டிஓ போட்டிருந்தா அதுக்கு மார்க் கிடையாது. அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லைனாலும் மார்க் கிடையாது. அப்போ மோர் தேன் ஒன் ஆப்ஷன் இருக்கிற கேள்விக்கு அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று போட்டிருந்தால் ஓகேங்களா. அதாவது நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஏவும் கரெக்டு சியும் கரெக்டு, நீங்கள் ஏ போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், சி போட்டிருந்தாலும் மார்க் கிடைக்கும். ரெண்டாவது ரூல்ஸ் என்ன,
if all options are found to be correct, then 4 marks plus 4 marks will be awarded to all those who have attempted the question. இப்போ 10வது கேள்விக்கு உதாரணத்துக்கு 10வது கேள்விக்கு ஆப்ஷன் ABCD 4மே கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கேள்வி வந்து தவறாக அச்சிடப்பட்டுள்ளது, இல்லைன்னா விடை தவறாக பதிவிடப்பட்டுள்ளது, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக, உதாரணத்துக்கு கேள்வி எண் 10ல் ABCD 4மே கரெக்ட் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டால் அந்த கேள்வியே, அதாவது அந்த பர்டிகுலர் கொஸ்டினை கேள்வி எண் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேள்வி எண் 10ல் நீங்கள் ABCD இந்த 4ல் எது போட்டிருந்தாலும் உங்களுக்கு +4 மார்க். அப்போது ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லுது? ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில், உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பபிள் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தாலும் +4 மார்க். ஒரு கேள்விக்கு 4 விடைகளும் சரி என உறுதி செய்யப்பட்டால் அந்த கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று போட்டிருக்கணும். சரி, இப்போது if none of the option is found to be correct, none of the option is found correct, a question is found to be wrong, or a question is dropped, then all the candidates who have appeared will be given 4 marks +4 irrespective of the fact whether the question has been attempted or not attempted by the candidates. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து if none of the option is found to be correct, question is found to be wrong, கேள்வியே தவறாக இருக்குது, இல்லைன்னா அந்த கேள்விக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளுமே பொருந்தவில்லை அப்படின்னா அதில் அந்த கேள்வியை அட்டன் பண்ணவங்களுக்கும் 4 மதிப்பெண், அட்டன் பண்ணாதவங்களுக்கும் 4 மதிப்பெண். அந்த 3வது விதியை திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஒரு கேள்வி வந்து தவறு, கேள்வியே முழுவதும் தவறு, இல்லைன்னா அந்த கேள்விக்கு கீழே இருக்கிற 4 பதில்களும் பொருந்தவில்லை, 4மே வந்து தவறான ஆப்ஷன், அந்த கேள்விக்கான ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் 4 மதிப்பெண் வழங்கப்படும். அந்த 4 மதிப்பெண் அப்படிங்கிறது அந்த கேள்வியை அட்டன் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அட்டன் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த 3வது ரூல்ஸுக்கு மட்டும் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ப்ரெசண்ட் அட்டனன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னால உங்களுக்கு இந்த மாதிரியான விதிமுறைகளுக்கு உட்பட்ட அந்த 3வது விதி, கேள்வியும் தவறு, இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய 4 பதிலும் தவறு அப்படின்னா அதற்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இப்போது இன்னும் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், இல்லைன்னா நான் வந்து கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, என்னால் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட முடியும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மாணவர்கள் அதை எழுதிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் கலந்துக்க விரும்பினால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ண டேட்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுடைய ஷெட்யூல், உங்களுடைய ஓன் ஷெட்யூலோ இல்லை உங்களுடைய கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நீங்கள் எப்போ வேணால் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே அவுட் ஆஃப் 720க்கு என்ன மார்க் அப்படிங்கிறத ஸ்கோர் கார்டாகவும் பார்த்துக்கலாம். தவறான கேள்விக்கு -1, கரெக்டான கொஸ்டினுக்கு +4, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். விருப்பமுள்ள மாணவர்கள், தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு எக்ஸ்ட்ராவாக ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. Enjoy the Sunday.